அனைவருக்கும் வணக்கம். ஓம் கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஆரணந்தவத்மநாபன். ஓம் கங் கணபதி நம, ஓம் பம் வராகி தேவி நம, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நம, ஓம் ஸ்ரம் சரணபவரிம், ஓம் ஸ்ரீ வாக்தேவதையே நம, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நம, ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நம. செய்வினைக்கு ரேணுகா தேவி வச்சு பரிகார பூஜை மந்திரத்தோடு கொடுத்துருக்கோம். அதை பண்ணி பயனடைங்க. அது ரேணுகா தேவி 9 நாள் இல்லை 18 நாள் பண்ணலாம். அதே போல் இப்போ காளியை வச்சு எப்படி பண்ணுறதுன்ற ஒரு பரிகாரத்தையும் நான் சொல்லித்தரேன். எல்லாராலையும் உட்காந்து மந்திரங்கள் சொல்லி பண்ண முடியுமான்னு தெரியாது. என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் என்ன பண்ணுறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமை 3 நாள், வெள்ளிக்கிழமைனா 10-12, ஞாயிற்றுக்கிழமைனா 4-6, இந்த ராவுகால வேளையில் நேராக போய் அம்மன்ண்ட துர்க்கையோ காளியண்ட ஒரு 6 நெய்தீபத்தை ஏற்றுங்க. முதல்ல விநாயகர் 2 நெய்தீபம் ஏற்றுங்க. அருகம்புல் வைங்க. கற்பூரத்தை வழிபாடு பண்ணக்கூடிய காரியம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அம்மன்ண்ட 6 விளக்கேற்றி அம்மா வச்சு காட்டிட்டு, அம்மா தாயே என்னுடைய கட்டங்கள் எல்லாம் முடிவு பண்ணணும், செய்வினையெல்லாம் அகலணும்ட்டு அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தில் மாலை கோத்து எடுத்துகிட்டு போய் போடுங்க. குறைஞ்சது 9 இருக்கணும். ஏன் 9னா, நம்மளை ஆளுறது நவகிரகங்கள். அவளே நவகிரக நாயகி தான். நவகிரகங்களாம் தலைவியானவர். 9, 18, 27, 36 போட்டுட்டு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு போங்க. அதை சில கோயில்களில் வெளியில் நாமளே குத்தலாம், சில கோயிலில் அம்மன்கிட்ட சூழல் இருக்கும். எப்படியானாலும் பண்ணலாம். சென்டர், ரைட்டு, லெஃப்ட்டு. நீங்கள் குத்துறதா இருந்தால் அம்மா தாயினுடைய செய்வினையெல்லாம் ஆக்கணும். அதே மாதிரி 2வது இதில் எதிரிகள் என்கிட்ட வரக்கூடாது. 3வது சப்போஸ் கோர்ட்டு வழக்கு வம்பு வியாதி இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கணும். எல்லாமே நான் வெற்றி பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் வெற்றி பண்ணணும், யாரும் எனக்கு செய்வினை என்கிட்ட பாதிக்கக்கூடாதுன்னு வேண்டின்ட்டு 4 எலுமிச்சம்பழத்தை மடியில் வைங்க. அரளிப்பூ வாங்கி சாத்துங்க. ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 9, 12 பண்ணலாம். அடிப்பிரதர்ஷனம் ஒரு அடிமையில் அடிவைக்கு தான் அடிப்பிரதர்ஷனம் வச்சு அம்பாளை ஓம் ரீம் தும் துர்காஜி நம, ரீம் தும் துர்காஜி நம, தாயே போற்றி, அன்னையே போற்றி, துர்க்கையே போற்றி, ஆகிய அண்டமெல்லாம் பூத்தாளை போற்றி, ஆகியவெல்லாம் காத்தவளை போற்றி, ஆதிசக்தியை போற்றி. என்ன தெரியுமோ 9 சுற்றி மனசார உட்காந்து சன்னதிக்கு நேரம், அம்மா என் கட்டங்கள்லாம் விடியணும் தாயே, என் குடும்பம் நல்லா ஆகணும், யார் என்ன பண்ணாங்க தெரில, திடீர்னு என் குடும்பத்துக்கு அசம்பாவிதம் நடக்குது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகுது, வேலைக்கு போக முடியல, பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி மனசார அவள்கிட்ட அங்கே உட்காந்து போலவங்க மனசார வேண்டுங்க. உருவத்தை நினச்சி வேறு எதுவும் இருக்கக்கூடாது, வேறு எந்த சிந்தனையும் அங்கே வரக்கூடாது. பண்ணிவிட்டு வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பூஜாரிகிட்ட சொல்லுங்கள், அப்பா இந்த பழத்தை கொஞ்சம் எடுத்து வை, எங்களுக்கு வேணும், 18, 27 அந்த பழத்தை எடுத்து வைப்பா வேணும், அந்த மாலை எங்களுக்கு வேணும் சொல்லி வைங்க. எடுத்து வைப்பார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் போய் வேறு அதாவது தொடர்ந்து இதை 9 நாள் பண்ணணும். 9 நாளாக 18 நாளாக பண்ணாது உங்கள் சௌகரியம். போயிட்டு அந்த நேற்று சாத்தின எலுமிச்சம்பழம் இதே மாதிரி முதல் நாள் பண்ண மாதிரி 2வது நாள் பண்ணிட்டு நேற்று சாத்தின எலுமிச்சம்பழத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போடுங்க. அம்பாளுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்தா அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க. மஞ்சள் வாங்கி கொடுத்தா அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க. அம்மன் பாத்திரத்துலேருந்து வேப்பிலை வாங்கிட்டு வாங்க. இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு என்ன பண்ணுங்கள், எல்லோரையும் வெளியே இருக்க சொல்லுங்கள். யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுங்க, லேடிஸு வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தெளித்து விடுங்க. முதல்ல உப்பு தண்ணியை தெளிங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வீடு பூரா தெளித்து விட்ருங்க. தெளித்து விட்டுட்டு மாப்பிடுங்க. அதுமாதிரி வீட்டை சுற்றி மண் தரை இருந்தால் மண் தரையிலே இதை அப்படியே விடலாம். விடலாம். அம்பாள்கிட்ட எடுத்துன்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டை சுற்றி என்ன பண்ணுங்க, பள்ளம் நோண்டி கொஞ்சம் கல்புரத்தை கொளுத்தி போட்டு அந்த பழத்தை ஒன்றுன்னா வேப்பிலையோட மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஃபுல்லாக வீடை சுற்றி இறக்கி விட்ருங்க. மேலேயும் கட்டலாம், இல்லைன்னா கீழே இறக்கி விட்லாம். வாசப்படியிலேயும் ஒரு மஞ்சள் துணி வச்சு வாசலில் கட்டுங்க. கட்டினீங்களா எந்த தீசக்தி வராது. அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணும்போது வீட்டுக்குள்ள உள்ள தீசக்திலாம் வெளியில் போயிடும். அந்த மடியில் வச்ச எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பண்ணி எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுங்க. இது மாதிரி 9 நாள் பண்ணி 10வது நாள் உங்கள் வீட்டில் மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்கள். நம்பிக்கையோடு பண்ணணும். நம்பிக்கையோடு பண்ணியிருந்தால் தான் ரேணுகாதேவி மந்திரம் சொல்கிறப்ப அங்கே தான் இருக்கணும். இது மாதிரி என்ன சொன்ன நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், ரீம் தும் துர்காய் நம்ம துர்காதேவியே எல்லாமே இதுவாகணும், பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கலாம். வேண்டின்னு பண்ணலாம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அதே மாதிரி கடைசி நாள் 9வது நாள் உங்களால் வசதி இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு ரெட் கலர் புடவை சேர்த்து பச்சை பார்டரில்
ஒரு ப்ளவுஸ் பீட்டு ரெட் கலரில் வாங்கி கொடுத்துட்டு லெமன் ரைஸ் போட்டு சக்கரை பொங்கல் போட்டு அதேமாதிரி 6 விளக்கு ஏற்றி நன்றி சொல்லி புருஷன் முண்டாட்டியான 12 விளக்கு ஏற்றலாம், ஏற்றிட்டு விசேஷமாக வேண்டிட்டு அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு விநியோகம் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது, சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அம்மன் மடியில் வச்ச பழத்தை பூஜை ரூமில் வைங்க, எல்லா ரூம்லேயும் வைங்க, வாசப்படியில் கட்டுங்க. அதே போல் 4 மூலையிலையும் கட்டி வைங்க. நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா உங்கள் வண்டியில் ஒரு பழத்தை வச்சுங்க, எந்த விதமான கெடுதலும் வராது. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நம்ம. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.